குடும்ப கௌரவத்துக்காக 2 பேரோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாக்கிட்டேனோன்னு யோசிச்சிருக்கேன். ஆனா அப்படி இல்ல. நான் கும்பிடுற அந்த முருகன் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு நினைச்சிருக்கான். அதனாலதான் திருவிளையாடல நடத்தி திருச்செந்தூருக்கு உங்களை வர வச்சு கல்யாணத்தையும் நடத்தி வச்சிருக்கான். ஏமா நீ நல்லா இருக்கணுமா, நல்லா இருப்ப. அவ அடிச்ச இடத்துல தான் மூளை இருக்கு. உனக்குதான் அப்படி ஒண்ணு இல்லவே இல்லையா? ஏண்டா மூளை இருக்கிறவன் சீர காரியமான செஞ்சிருக்க. உன்னை பெத்ததுக்கு பெக்கவே இருந்திருக்கலாம். டேய் சரி வா வந்து சாப்பிடு. எனக்கு வேணாம். ஏன் விரதமா? வேணாம்னு சொன்னா புரியாதாமா உனக்கு? என்னடா வீட்டுல உங்க அம்மாட்ட எல்லாம் எதிர்ற, ஊர்ல இருக்கிற பொம்பளை போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். பக்கமே உனக்கு அப்போ அடி வாங்கினானா? யார்கிட்ட? கேளு வருமா புத்திரங்கிட்டே. அம்மா கேக்குறால சொல்லு. சொல்லுடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போமா. இப்ப சொல்ல போறியா இல்லையா குமாரு? ஒண்ணும் இல்லன்னு சொன்னா விடாமா, போமா. இத பாரு, தலைக்கு உள்ளே ஒண்ணு இல்ல வெளியே ஒண்ணு இல்லன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில ஒழுங்கா பண்ணிருக்கா. நீ எல்லாம் என் பிள்ளைன்னு சொல்லிக்காத வெளியே. மனசு பொறுக்காம இவன் அம்பா சமுத்திரத்துக்கு போய் அடி வாங்கிட்டு வந்தெல்லாம் உன்ட்ட சொல்லிட்டான். நீ போய் கீழே எல்லாத்தையும் சொல்லி வைக்காத. அப்புறம் அண்ணன் வந்து அவரு பங்குக்கு ஒரு ஆட்டம் ஆடிடுவாரு. ஏற்கனவே அங்க உதவிட்டு இருக்கான். என்ன புரியுதா? ஏதாச்சும் போய் உளறி வச்சுட்டு இருக்காத. உன்ட்ட தேடி சொல்றேன். நானே கடுப்புல இருக்க, தேவையில்லாம கடுப்பேத்தாத. அட்வைஸ் பண்ணாத, போமா எந்திரிச்சு. நான் போறேன்டா.